நாம் இருக்கிறது தமிழ்நாடா, இல்ல பீகாரா, அல்லது உத்தரப்பிரதேசமா? அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய அளவிற்கு இங்கே சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நாம வந்து இந்த அரசாங்கத்தை குறித்து எந்த கருத்தை வைத்தாலும் அல்லது எந்த விமர்சனத்தை வைத்தாலும், "பீகாரை பார், உத்தரப்பிரதேசத்தை பார்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அவங்களையெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு வந்து இன்னைக்கு வன்முறை காடாக மாறிக்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கலவர பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதில என்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, பல சம்பவங்கள். நான் இப்ப கோர்வையா ஒரு ஒரு சம்பவமா சொல்லிட்டு வரேன். சமீபத்தில சென்னையில அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே பல காணொளிகள்ல இத பத்தி நெறைய பேர் பேசியிருக்காங்க. நானே இதற்கு முன்னால் ஸ்டாலின் மரியா லாரன்ஸ் அவங்களோட இந்த காணொளியில உட்காரும்பொழுது கூட இத பத்தி பேசினேன். ஒரு பீகாரிலிருந்து ஜனவரி மாதம், அதாவது ஒரு புத்தாண்டு, ஒரு புதிய வாழ்க்கையை துவங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு குடும்பம். அந்த மொத்த குடும்பமே காலியாயிருக்குங்க. அந்த குடும்பம் தாய், தந்தை, குழந்தை. 2 வயது குழந்தை. அந்த மொத்த குடும்பத்தையும் காலி பண்ணியிருக்காங்க. ஒரு வெறிபிடித்த கும்பல். இப்ப அந்த வெறிபிடித்த கும்பலும் பார்த்தீங்கன்னாக்கா, பீகாரைச் சேர்ந்தவர்களாகவே இருக்கலாம். ஆனால் சம்பவம் எங்கே நடந்தது? சம்பவம் நடந்திருக்கிறது சென்னையில. அதையும் எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா, 3 காவல் நிலையங்கள் சுற்று வட்டாரத்தில இருக்கக்கூடிய ஒரு பகுதியில துணிச்சலாக ஒரு பெண்ணை மானபங்கம் படுத்தியதோடு அல்லாமல், அதாவது பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதோடு அல்லாமல், அதாவது அந்த பெண்ணுடைய கணவரையும் கொலை செய்துவிட்டு, அந்த குழந்தை அது 2 வயது குழந்தைங்க. அந்த குழந்தைய வந்து தரையில அடிச்சு கொன்னுருக்காங்க. 3 பாடியையும் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்றாங்க. இதுதான் நம்ம பார்க்கணும். கொலைவெறி தாக்குதலுக்கெல்லாம் வந்து அரசாங்கத்த நம்ம குறை சொல்ல முடியும்னா சத்தியமா முடியாது. இடமலம்ல ரொம்ப தெளிவா நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுடைய காணொளிகள்ல நாங்க எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு கண்மூடித்தனமா சொல்ல போறதில்ல. ஸ்டாலின் வந்து அத தடுத்து நிறுத்தியிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல போறதில்ல. எங்கேயோ ஒரு இடத்துல நள்ளிரவுல ஏதோ ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்றால், அதற்கு ஸ்டாலின் வந்து தடுத்திருக்க வேண்டும்னு நம்ம சொல்றது வந்து, அது அறிவார்ந்த ஒரு நபர் பேசக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் 3 காவல் நிலையங்கள் சுற்று வட்டாரத்தில இருக்கக்கூடிய ஒரு பகுதியில, துணிச்சலா வந்து இந்த பாடிய டிஸ்போஸ் பண்ணிட்டு போறான். அதுவும் எங்க இந்திரா நகர் பகுதியில அந்த கணவருடைய பாடிய டிஸ்போஸ் பண்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அகஸ்தியர் கோவிலும் அது ஒரு கோவில் இருக்கு. அந்த பகுதியில பார்த்தீங்கன்னாக்கா, அங்க வந்து ஒரு அ அந்த லேடி அந்த அந்த பெண்மணியுடைய பாடிய டிஸ்போஸ் பண்றான். அந்த குழந்தையுடைய பாடிய வேற எங்கேயோ டிஸ்போஸ் பண்றாங்க. குப்பை மேட்லயோ எங்கேயோ டிஸ்போஸ் பண்றான். இப்படி இவர்களால் துணிச்சலாக செய்ய முடிகிறது. இதெல்லாம் ஒரே இரவில் ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம் கேப்ல இவங்களால செய்ய முடியுதுன்னா, இங்க பேட்ரோலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? காவல்துறை ரோந்து அப்படின்றது என்ன செய்து கொண்டிருக்கிறார்?